Dear students, I welcome you all to module number 8 of Strength of Materials, Unit 2, Deformation of Metals. The topic name is Temperature, Stresses and Strains. So, இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இருக்கிற டஃப்பான சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிங்கிறது இந்த டாபிக்ல தான் அதை வந்து நீங்க உணர முடியும். ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஒன்று போல படிச்சுட்டே வந்திருப்பீங்க. இனிமேல் அதே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா கொஞ்சம் டிஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்துக்கு ஒரு யூனிட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கும்போது கான்செப்டோட ஃபார்முலா மெமரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிமேலும் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கான்செப்ட் தெரியாமல் வெறும் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அதை கண்டினியூவாக கான்செப்டோட மெமரி பண்ணுங்கள். ஸோ அதான் முக்கியம். கான்செப்ட் வித் ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டாபிக் நேம் இஸ் டெம்பரேச்சர், ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு ராடு. அந்த ராடில் வந்து ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அல்லது ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயின் இஸ் கால்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ அதே ராடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. தட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அந்த ராடில் ஆக்ட் ஆகும்போது அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் கால்டு டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இன் த ஆப்ஜெக்ட் டியூ டு டெம்பரேச்சர் சேஞ்ச் இஸ் கால்டு டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். டெம்பரேச்சர் சேஞ்சினால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ், அதோட கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயின் இஸ் கால்டு டெம்பரேச்சர் ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் இந்த டாபிக், டெம்பரேச்சர், ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின். ஸோ பொதுவாக மெனி சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஃப்ரீலி when heated. எக்ஸ்பேண்ட் ஃப்ரீலி எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஹீட் அப்ளை ஆகிட்டே இருக்கும் அது வந்து ஃப்ரீ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அட் த சேம் டைம் எப்பெல்லாம் கூலிங் ஆகிட்டு இருக்கோ அந்த டைம்ல அந்த சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மெட்டீரியல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பேண்ட் ஆகுது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் ஆஃப் மெட்டீரியல். மெட்டீரியலோட டைப்பை பொறுத்து எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். when the free expansion or contraction is partially, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பான்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். அதர்வைஸ் there is no any stress acting on the object. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து there is no stress no strain. ஸோ எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாமல் இருக்கு. ஒரு டென்சைல் ஃபோர்ஸோ ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோ ஒரு ஷியர் ஃபோர்ஸோ ஆக்ட் ஆகலை. ஒரு டெம்பரேச்சர் கூட என்ன செய்யலாம் ஆக்ட் ஆகாமல் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து there is no stress and there is no strain. Here இப்போ டெம்பரேச்சர் ஆட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து டெம்பரேச்சர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகாது, பட் சேஞ்ச் இன் லென்த் ஆகுறதுனால இதில் வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனை வந்து ஒரு சப்போர்ட்டை வச்சு ப்ரிவென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கான்செப்ட். ஸோ வாட் இஸ் டெம்பரேச்சர், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் விச் இஸ் இன்டியூஸ்ட் இன் எ பாடி டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் known as thermal stress or temperature stress, and the corresponding strain is called thermal strain. Right. நாம் எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன்
வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொன்னோம். யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இதுல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அதை வந்து நம்ம ஆல்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறோம், ஆல்பா அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு எதுக்கு போகலாம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய யங்ஸ் மாடுலஸ் பதில் அங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்படின்னா எப்படி அப்படின்னா the rate of change of unit length per unit degree change in temperature. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல ஹீட் ஆட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஹீட் வந்து 1 டிகிரி ரைஸ் ஆகும்போது அதில் வரக்கூடிய சேஞ்சஸ் 1 டிகிரி ரைஸ் ஆகும்போது பெர் யூனிட் லென்த்துக்கு அதில் வரக்கூடிய சேஞ்சஸை தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலுமினியம் இருக்கு, ஒரு ஸ்டீல் இருக்கு, ரெண்டுமே ஹீட் பண்றோம் அப்படின்னா அலுமினியத்தை ஹீட் பண்றதுக்கும் ஸ்டீலை ஹீட் பண்றதுக்கும் சேஞ்ச் இருக்கு. ஸோ அதில் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது பர்டிகுலர் சேஞ்ச் நடக்கும். அலுமினியத்தை ஹீட் பண்ணும்போது 1 டிகிரி ரைஸ் பண்றோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய சேஞ்சஸ். ஸோ மெட்டீரியல் டு மெட்டீரியல் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் அலுமினியத்துக்கு வந்து 24 × 10⁻⁶ பெர் டிகிரி சி, ஸ்டீலுக்கு வந்து 11 × 10⁻⁶ பெர் டிகிரி சி. ஸோ இது மாதிரி கிளாஸ் அண்ட் காங்கிரீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் டெம்பரேச்சர், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ இதில் 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு ராடை வந்து நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா அந்த ராடோட 2 எண்டும் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா prevent பண்ணிடுறோம். So if the ends of the bar are fixed to rigid support, கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரிஜிட்டா சப்போர்ட் வச்சு ஃபிட் பண்ணிடுறோம். so that its expansion is prevented. அந்த ராடை ஹீட் பண்ணும்போது 2 எண்ட்லயே சப்போர்ட் பண்றதுனால அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து தடுக்கப்படுது. so then compressive strain induced in the bar, அது வந்து என்ன ஆரம்பிக்கும்னா லென்த் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து if the supports yield by an amount equal to delta, then the actual expansion that has taken place. So அந்த yield வந்து 2 சப்போர்ட்டை மீறி ஜாபோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ பரவாயில்ல, பேசிக் வர்றோம். ஸோ கான்செப்டுக்கு வர்றோம். ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இதுலேருந்து பார்க்குறோம். ஸோ எப்பயும் போல் ஒரு ஸ்டீல் ராட், அந்த ஸ்டீல் ராடை வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது இந்த ஸ்டீல் ராட் அப்படிங்கிறது வந்து L இஸ் த ஒரிஜினல் லென்த் ஆஃப் த பாடி. ஸோ ஸ்டீல் ராட் அப்படிங்கிறது நம்ம சாம்பிளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரிஜினல் லென்த் ஆஃப் த பாடி. ஸோ இந்த ஸ்டீல், இது ஸ்டீலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஒரு வேல்யூ இருக்கும். அலுமினியமாக இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கோஎஃபிஷியன்ட் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஒரு டேட்டா இருக்கும். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆல்பா, தென் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சர், ஃபைனலாக ஒரு டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் தான் increase in temperature. So we know that the increase in length due to increase of temperature. So temperature increase பண்ண temperature change இருக்கும். அந்த temperature changeல the rod will be expand. Temperature change ஆக அல்லது increase ஆக rod will be expand. So that is called change in length. So change in length depends upon the length and alpha and change in temperature. So இதை பேஸ் பண்ணி தான் change in length இருக்கு. So length of the rod and coefficient of linear expansion and temperature. So இந்த மூணை பேஸ் பண்ணி தான் change in length வந்து it will occur on the object. That's called change in length. So first condition, if the ends of the bar are fixed to rigid support so that its expansion is prevented, then compressive strain induced in the bar. So strain is equal to change in length by original length. So change in length is equal to முன்னாடி உள்ள ஸ்லைட்ல பார்த்த மாதிரி L into alpha into T divided by L வந்து L அப்படி போட்டுக்கிறோம். So L கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா alpha T is a strain, that is temperature strain.
So இதான் formula. Temperature strain is equal to alpha into T. So அடுத்து temperature stress. Stress equal to, so இங்க பழைய formula E is equal to, Young's modulus E is equal to stress by strain. So stress equal to strain into Young's modulus. So இந்த இடத்துல strain அப்படிங்கிறது alpha T, Young's modulus தான் அப்படி வச்சுக்கிறோம், alpha T into E. So stress and strain. So stress is equal to alpha T into E and strain is equal to alpha into T. So formulaவே மாறுது பார்த்துக்கணும். Next, if the supports yield by an amount of del அப்படின்னு சொல்றோம். So ஒரு ராடோட எண்டை வந்து சப்போர்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிடுறோம். ஸோ அதே மீறி அது வந்து சப்போர்ட்ஸ் yield எவ்வளோ certain amount of change in length வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே உள்ள மாதிரி L into alpha into T. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் yield இஸ் given by supports. ஸோ மைனஸ் டெல்டா. ஸோ அது வந்து டெல் போட்டு நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு L into alpha into T மைனஸ் டெல் டிவைட் பை L. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆல்பா டி மைனஸ் டெல் பை எல் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஸ்ட்ரெயினோட வேல்யூ இந்த டேட்டா ஆல்பா இன்ட்டு டி மைனஸ் டெல் எல் டிவைட் பை எல் இன்ட்டு இ. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா, இது வந்து ஸ்ட்ரெயின் ஃபார்முலா. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த சப்போர்ட்ஸ் ஈல்டு பை அன் அமௌண்ட், சப்போர்ட்ஸ் வந்து ஈல்டு ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா, do not yield அப்படின்னா அந்த ஃபார்முலா. ஸோ இதுதான் டோட்டலா உள்ள ஃபார்முலா. இஃப் த எண்ட்ஸ் ஆஃப் தி பார் ஆர் ஃபிக்ஸட் டு ரிஜிட் சப்போர்ட். ஸோ இது வந்து yield பை அன் அமௌண்ட், சப்போர்ட்ஸ் yield. ஸோ அது வந்து ரிஜிட் சப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி. டெம்பரேச்சர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி. டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி இன்ட்டு E. ஸோ புல் எக்ஸர்டட் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அதில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸோ லோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸோ இது இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். ஸோ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி இன்ட்டு இ. ஸோ இந்த ஃபார்முலா தான் போகணும். மேக்ஸிமம் பாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டக்குன்னு லோட் பை ஏரியா போட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சுருவாங்க. தட் இஸ் ராங். ஸோ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி இன்ட்டு இ. So yield, supports yield by an amount, certain amount of yield produce ஆகுது அப்படின்னா change in length is equal to alpha into L into T minus del. So இதுதான் yield, some amount of yield. So strain is equal to alpha T into del by L and stress equal to alpha T minus del by L into E. So இந்த del இந்த L ரெண்டு ஒன்று தான், ட்ரையாங்கிள் மாதிரி போட்டதும் இந்த லெட்டரும் எல்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை இப்போ பார்க்குறோம். இதில் பார்க்காத ப்ராப்ளத்தை நீங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். A steel rod of 20 mm diameter and 6 meter long is connected to two grips, each end at a temperature of 120 degrees C. Find the pull exerted. ஸோ இந்த இடத்துல P வந்து கண்டுபிடிக்கணும். When the temperature falls 40 degrees C. ஸோ 120 டிகிரிஸில் இருந்து 40 டிகிரிஸி ஃபால்ஸ் ஆகுது. அந்த டைமில் வரக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து இஃப் த எண்ட்ஸ் டூ நாட் ஈல்ட் ஆகாமல் இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் எவ்வளவு, ஈல்டு 1/1 mm ஈல்ட் ஆகும்போது அதோட ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதான் ப்ராப்ளம். ஸோ கிவன் டேட்டா diameter of the rod D is equal to எவ்வளவு, length of the rod equal to 6 meter. ஸோ மீட்டர் இஸ் கன்வெர்டட் into millimeter into 10⁻³ Initial temperature 120 degrees C, final temperature 40 degrees C. False ஆகுது. அதனால 120 minus 40 is equal to 80 degree temperature difference. That is capital T. Young's modulus E is equal to 2 × 10⁵ Newton by millimeter square. So Young's modulus E இந்த டேட்டா அப்படின்னா இதோட இந்த ராட் வந்து ஸ்டீல் ராடு. ஸோ அதனால Young's modulus E is equal to 2 × 10⁵. Coefficient of linear expansion alpha is equal to 12 × 10⁻⁻6 degrees C. So it is given by the problem. So to find P,
number 1, if the ends do not yield. Number 2, if the ends yield by 1.1 mm. So, if the ends do not yield, அந்த டைம்ல P எவ்வளவு? If the ends yield by 1.1 mm, P எவ்வளவு? So, இதான் ப்ராப்ளம். Solution. So, first P do not yield. அதில் நம்ம பார்க்குறோம். Do not yield means ரெண்டு பக்கம் சப்போர்ட் இருக்கு, but no yield. So, stress equal to load by area. So, P is equal to stress into A. So, இந்த P தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ், அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி இன்ட்டு இ, தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 12 × 10⁻⁶ இன்ட்டு டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 80 டிகிரி சி, அண்ட் இ இஸ் 2 × 10⁵ Nm². எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், தட்ஸ் கால்டு டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் 192 Nm². ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவுக்கு டயமீட்டர் D is equal 20 mm. ஸோ 314 314.16 mm² வந்து ஏரியா ஆஃப் த ஸ்டீல் ராட். ஸோ ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ லோடு P is equal to stress into area is equal to 192 into 315.16 is equal to 60318.72 Newton. So this is the first answer for if the ends do not yield of P. Second force, if the ends yield by 1.1 mm. So supportsல வந்து yield ஆகுது, அந்த ராடோட end வந்து yield ஆகுது, 1.1 mm yield ஆகுது. அப்போ stress equal to load by area. So load is equal to stress into area. So இந்த இடத்துல stress equal to thermal stress. Stress equal to, so yield வரனால இந்த கொண்டு ஃபார்முலா வந்து alpha T minus del L, del by L into E, that is equal to alpha அப்படிங்கிறது 12 × 10⁻⁶ இன்ட்டு டிங்கிறது 80 டிகிரி சி மைனஸ் டெல்ங்கிறது 1.1 mm yield ஆகுது, டிவைடட் பை L 6 × 10⁻³ mm இன்ட்டு E ஓட வேல்யூ 2 × 10⁵, that is equal to 156 Nm/mm². ஸ்ட்ரெஸ் ஃபார் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஏரியா ஏற்கனவே பார்த்தது தான், அதே ஏரியா தான் இருக்கும். ஸோ 196 × 314.16 equal to 49,008.96 Newton is a second answer of P if the ends yield by 1.1 mm. So result எடுத்து அப்படி எழுதணும் அப்படின்னா first answer 631.8.72 and second answer is 49,008.96 Newton. So very simple.